Hi friends, welcome back to Trich Mom channel. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோல்ட் process soap 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணா fragrance போயிடுது, அதோட கலர் போயிடுது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வச்சிருக்கிறதுனால நமக்கு டஸ்ட் ஆயிடுது. அதுக்குன்னு தனி பிளேஸ் வேணும், என்ன பண்ணலாம், அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்க 24 hours soap நீங்க செய்யறது மூலமா இந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாமே நீங்க தவிர்த்தறலாங்க. சோ நீங்க செய்யறத ஒரு 2 நாள்ல யூஸ் பண்ணிடலாம். அதுக்கான இடம் தேவையில்ல. நீங்க என்ன கலர் யூஸ் பண்றீங்களோ அந்த கலர்ல ஒரு 70% போறது இப்போ ஒரு 50% நீங்க பத்திரமா புடிச்சுக்கலாம். சோ உங்களுக்கு பிடிச்ச கலர் மெயின்டைன் பண்ணலாம். ஃப்ராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல லாஸ்டா டக்குன்னு ஊத்தி நம்ம போர் பண்றதுனால ஃப்ராக்ரன்ஸ்மே செம்மையா மெயின்டைன் ஆகுது. இதோட நொரை பாத்தீங்கன்னா பயங்கரமா நமக்கு நார்மல் கோல்டு ப்ராசஸை விட 24 ஹவர்ஸ்ல இன்னுமே நொரை இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு கோல்டு ப்ராசஸ் கூட பாத்தீங்கன்னா சீக்கிரம் கரையும். அது மட்டும் இல்ல, ஒரு மாதிரி நமக்கு தீர போற நேரத்துல ஒரு மாதிரி குழ குழன்னு ஆயிடும். ஆனா அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு பிரீமியமான சோப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க 24 ஹவர் சோப்பு கத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியும் கூட. கோல்டு ப்ராசஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 24 ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப்பு கத்துக்கிறது மூலியமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே தவிர்க்கலாம். இது எப்படி இருக்கும், ஸோ இதை பாருங்க. இது 24 ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் தான். இது கோகனட் மில்க்ல பண்ணது. இது ட்ரை ஸ்கின்னுக்கும் பேபி ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இது எவ்வளவு ஸ்ட்ராங். இது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச சோப்பு. சவுண்ட் கேக்குதுங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதே மாதிரி எந்த டேமேஜ் ஆகுறதோ நம்ம கொரியர் பண்றப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல இல்லை. ஏன்னா அந்த கொலை இல்ல சாஃப்ட்னஸே இதுல இருக்காது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா. உங்களுக்கு சத்தம் இப்படி வச்சுக்க கேக்குதுங்களா? ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணணும். இது லைட் கலரா இருக்கு பாத்தீங்களா, இது மென்டல்ல பண்ணது. ஸோ கிரீன் லைட் கலரா தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் செஞ்சு ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய சோப்ஸ் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா லாஸ்டா நாங்கள் ஒரு கப் கேக் மாதிரி பண்ணியிருந்தோம், தெரியுதுங்களா? ஸோ இந்த சோப்பு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பண்ணதான். அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த இன்கிரீடியன்ஸ்ல நாங்கள் ஏதோ ஸ்பெஷலா சாலிசிலிக் ஆசிட்லாம் போட்டு பண்ணியிருந்தோமா. எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படின்றதுனால 1 கப் 3 கப் செஞ்சாங்க. 2 கப் அவங்களுக்கு, 1 கப் எனக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதோட ஸ்ட்ராங்னஸ் நீங்க பார்க்கணும்ல, அங்க பாருங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கா, நல்ல ஷார்ப்பான கத்தி தான். பட் இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸோ நல்லாவே க்யூரிங் ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு 2 டேஸ்லேயே தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே காஞ்சிருக்கு, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இன்னொன்று என்ன கேட்பீங்கன்னா, நுரை எப்படி இருக்குன்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதையுமே இதில் பார்த்துடலாம். ஆனால் கோல்டு ப்ராசஸ் சோப் செய்யாமல் தெரிஞ்சுக்காம இந்த மெல்டன் போர் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சோப் எடுத்துக்கிட்டேன், லைட்டாக தண்ணியில் காட்டிக்கிட்டேன், தெரியுதுங்களா? ஒரே ஒரு பென். இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரே லைட்டா தானே நான் காட்டியிருந்தேன். ஸோ இவ்வளோ நுரை லைட்டா இப்படி பண்ணதுக்கே அவ்வளோ நுரை. இது சீக்கிரம் கரையிற பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க 24 ஹவர்ஸ் சோப் கத்துக்கிறீங்கன்னா ஒரு சூப்பர் சாய்ஸா இருக்கும். நம்மள்ட்ட கத்துக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்றோம், நோட்ஸ் கொடுத்துட்றோம். 4 டைப் ஆஃப் சோப் நீங்க இன்கிரீடியன்ஸ் கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் பவுடர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ஜூசஸ், மில்க், பேஸ்ட், இத மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சோப் நீங்க கத்துக்குவீங்க. ஜஸ்ட் 750. நம்ம கிட்ட ஆல்ரெடி கோல்டு ப்ராசஸ் சோப் கத்துருக்காங்க, அவங்களுக்கு 750. புதுசா கத்துக்கிறீங்க உங்களுக்கு 1000 rupees. சர்டிபிகேட் கொடுத்துருவோம், நோட்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சோப்பு இந்த கோல்டு ப்ராசஸ் இந்த 24 ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் செய்யறதுக்கான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 கிலோ சோப்பு செய்யறதுக்கான அளவு உங்களுக்கு வீட்டுக்கே. இது எல்லாமே சாஃப்ட் காஃபியாவோ இல்லை உங்களுக்கு அனுப்ப போறது, சாஃப்ட் காஃபியா உங்களுக்கு அனுப்ப போறது கிடையாது. உங்களுக்கு அப்படியே வீட்டுக்கே ஒரிஜினல் காப்பியாவே உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். அதனால ஜாயின் பண்ணிக்கிறவங்க மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை ஃபோன் பண்ணுங்க. இதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன லைசன்ஸ் வேணும், இதை எப்படி டெஸ்ட் கொடுக்கறது, டெஸ்ட் கொடுக்குறப்ப இதுல ஒரு நிமிஷம்.
ஸோ இதில் வந்து என்ன டெஸ்ட் கொடுக்கலாம், இது எப்படி கொண்டு போகலாம் பிஸ்னஸாக, அந்த மாதிரி பிஸ்னஸையும் தேவையான லைசன்ஸு சப்போர்ட் என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம ஒவ்வொரு நேரத்தில் 1 to 2 விளக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இது ஒரு லக்கி ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமைனா அந்த முருகன் நினச்சி இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டுக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான விஷயம் மிராக்கல் நடக்கும். ஸோ இப்போ மார்னிங்லேருந்து எதுவும் நடக்கலை. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது மிராக்கல் நடக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஸோ கிளாஸ் சேரணுங்கிறவங்களும் சேரலாம், இல்லை இதே சோப்பு உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் போட்டால் ரிசல்ட் தராது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பட் நானே வந்து ஒரு எடுத்துக்காட்டு, உண்மையாலுமே ரொம்பவே ரிசல்ட் நல்லா தெரியுது. என்னன்னா போட்ட உடனே வாஷ் பண்ணிடாமல் போட்டுட்டு ஒரு 2 hours கொஞ்ச நேரமாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் போட்டால் கொஞ்சமாவது ஸ்டேவ் ஆகணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்தாலும் சோப்பை எப்படி போடுறதுன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அது போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட்டு நீங்கள் எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி ஆர்டர் போடுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர். ஸோ எதை ஆர்டர் போட்டாலும் பாத்திங் பவுடர் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூனாவது கொடுக்கணும், ஜஸ்ட் அதோட ஸ்மெல்லாவது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆர்டர் போடுற எல்லாருமே வந்து பாத்திங் பவுடர் அப்படின்னு ஞாபகப்படுத்திடுங்க. அதில் நான் வச்சு அனுப்பிச்சிட்றேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு, அவ்வளோ போகுது. இப்போ தானே அரைச்சி வீடியோ போட்டேன், இப்போ மறுபடியும் இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாத்திங் பவுடர் ரிசல்ட் தருது. யூஸ் பண்ணாதவங்களும் அதோட அருமையை தெரிஞ்சுக்கணும், அதோட வாசத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ப்ரெசன்டபிளான ஒரு சூப்பர் ஸ்மெல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாத்திங் பவுடர் வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட்டு எது போட்டாலுமே உங்களுக்கு ஒரு குட்டி பேக்கெட், சாம்பிள் பேக்கெட் வச்சிடறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 24 hours கோல்டு ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தா 24 hours கோல்டு ப்ராசஸ் சோப்பு, மெல்டன் சோப்பு கிளியராக கற்றுக்கிட்டால் மட்டும்தாங்க 24 hours கோல்டு ப்ராசஸ் செய்ய முடியும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்கள் எல்லா கிளாஸுக்குமே கற்றுக்கணும் அதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. கிடையாது, அது தெரிஞ்சாதான் இதுக்கு வர முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே அப்படியே இதில் வந்துடும். சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். பட் அது எப்படி வைக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த கிளாஸில் இருக்கும். அதனால தான் ஃபீஸுமே இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம். ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கரையுது, நுர வரல, சோப் குழன்னு இருக்குது, இந்த ப்ராப்ளம் தான். பட் இதில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்படியே இன்றைக்கி கூட ஒருத்தவங்க 65 வயசு நம்மள்ட்ட கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போய் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 24 hours கோல்டு ப்ராசஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க. எதுக்குன்னா இது வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது, கலர் போகுது, ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளோக்கு மெயின்டைன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதை கற்றுக்கோங்கம்மான்னு சொன்னேன். உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களுமே நம்மகிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 கிளாஸுமே கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போ 24 hours கோல்டு ப்ராசஸ் 3மே கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம், இல்லை தனித்தனியாக கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ வீடியோ போகிறோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தர வேண்டிய நோட்ஸ் எல்லாமே ரெடியாகி வந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னா எதனால் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கிளாஸ் படிக்கிறோம், அவங்க என்ன கொடுப்பாங்க பிடிஎஃபாக அனுப்புறதை விட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் காப்பி அனுப்புறப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட நான் ஃபஸ்ட்டு 24 hours கோல்டு ப்ராசஸ் சோப்பு கிளாஸ் எடுத்தப்போ நம்மளுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு தான் நம்மக்கிட்ட கற்றுக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் புதுசாக வேறு எங்கேயோ கற்றுக்கிட்டவங்க தான் நிறைய பேர் நம்மள்ட்ட 24 hours கோல்டு ப்ராசஸ் கற்றுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டவுட்டு கேட்டால் உடனே அவைலபிளாக இருக்கீங்க, எதுனாலும் சொல்லி கொடுக்குறீங்க, மற்ற சப்போர்ட்னாலும் நீங்கள் பண்ணுறீங்க, மற்ற லைசன்ஸ் அந்த மாதிரியான எந்த சப்போர்ட்னாலும் பண்ணுறீங்க, அதுக்காகவே நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேங்க்கா, ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் ஃபார்முலேஷன் தான், ஆனாலும் வந்து உங்ககிட்ட கற்றுக்கணும், உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நார்மல் ஸ்டூடெண்ட்டை விட முன்னாடி நம்மள்ட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டை விட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வெளியே இருந்து வந்திருந்தாங்க. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்குமே புரியும். பட் கோல்டு ப்ராசஸ் தான் அதுலேருந்து ஆரம்பிக்காமல் மறுபடியும் கோல்டு ப்ராசஸ்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி கிளாஸை கொண்டு போனீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி தான் நல்ல நல்ல ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும், அஜ்வேல் நேச்சுரலில் நீங்களுமே மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் மட்டும் ரீசெல் எடுத்து நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.